Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 7ல லாவே அண்டு ஃப்ராக் ஈக்குவேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த லாவே அண்டு ஃப்ராக் ஈக்குவேஷன்ஸ் பற்றி தான் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஸ்லானா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோமா. நெக்ஸ்ட் அந்த ஷார்ப் பீக் கிடைக்கிறதுக்கான ஒரு நெசசரி கண்டிஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்ரே வந்து மஸ்ட் பி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்பெக்குலர்லி ரிஃப்ளெக்ட், அதாவது அதோட அது இன்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த ஆங்கிளும் அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ்லி இன்டர்ஃபேர் ஆகணுங்கிற அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து அதுக்கான பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதுக்கான ஃப்ராக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா n லாம்டா ஈக்குவல் டு 2d sin θங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வச்சு பார்த்துருந்தோம். இதில் என்னென்னு சொல்லி அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த லாவே ஃபார்முலேஷன்ஸ், அதாவது வந்து வெக்டர் ஃபார்முலேஷன், இதுவுமே வந்து என்னென்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது அந்த ரெண்டு மெத்தட்ஸுமே. எதுனா ஃப்ராக்ஸ் லாவுமே அதே மாதிரிக்கு இந்த லாவே மெத்தட்ஸ் இது ரெண்டுமே வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது என்ன எப்படி வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு வெக்டர் ட்ரீட்மெண்ட்டாக வந்து நமக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். வெக்டர் ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதோட டேரக்ஷனையும் அது மேக்னிட்யூட் ரெண்டையுமே வந்து நமக்கு சொல்லும். அங்கே அதாவது ஃப்ராக்ஸ் லாவில் எப்படி எடுத்துருந்தோம் அப்படின்னா பிளேன்ஸ், அதாவது கிறிஸ்டல் பிளேன்ஸாக எடுத்து தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் அங்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கிறிஸ்டல் பிளேன்ஸாக எடுத்துக்காம ஒரு இந்த ஆட்டம்ஸாகவே எடுத்ததாக தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்போம். அந்த மெத்தட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த லாவே கண்டிஷன்ஸ்க்கான லாவே மெத்தட்ஸ்னால் கண்டிஷன்ஸ், அது ஒரு இம்பார்ட்டண்டான கண்டிஷன் ஒன்று பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா k டேஷ் மைனஸ் k ஈக்குவல் டு ஜிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான அல்டர்னேட்டிவ் ஃபார்முலா, அந்த அல்டர்னேட்டிவ் ஃபார்முலாவை நம்ம ஃபைனல் என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா k டாட் ஜி ஈக்குவல் டு மைனஸ் 1/2 மாலாஸ் ஆஃப் ஜி ஸ்கொயருங்கிற இந்த அல்டர்னேட்டிவ் ஃபார்முலா ஒன்று கொண்டு வந்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஸ் லா, அதாவது லாவே கண்டிஷன்லேருந்து ஃப்ராக்ஸ் லா வந்து எப்படி டெரிவ் பண்ணி கொண்டு வருங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அதில் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த இன்டர்பிளானர் ஸ்பேசிங்கை வந்து யூஸ் பண்ணி அதுக்கான ஃபார்முலா வந்து கொண்டு வந்திருப்போம். என்ன அப்படின்னா ஜி ஈக்குவல் டு ஹச் p1 ப்ளஸ் கே p2 ப்ளஸ் எல் p3ங்கிற அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டருக்கான அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். எது அப்படின்னா அந்த கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம கொண்டு வந்தோம்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் வந்து டி ஈக்குவல் டு 1.5 ஆம்ஸ்டாங்னு சொல்லியிருந்தேன். n ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி கொஸ்டின். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாம்டாவோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலா தெரியும். n லாம்டா ஈக்குவல் டு 2d sin தீட்டாங்கிறது. அப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாமா, லாம்டா தானே தேவை. அப்போ என்ன இங்கிட்டு போகிறப்ப நமக்கு டிவைடடில் கிடச்சிரும். அப்போ 2 டிவைடட் பை நம்ம என்னுக்கு என்னோட வேல்யூஸ் என்னச்சு அப்படின்னா 4 இன்ட்டு டியோட வேல்யூஸ் என்ன 1.5 ஆம்ஸ்டாங்கில் இருக்குது. அதே மாதிரிக்கே சைன் 30 டிகிரியோட வேல்யூஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1/2ன்னு தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், 1/2ன்னு போட்டுக்கலாமா. அப்போ இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது 1.5 டிவைடட் பை 4. அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இதெல்லாம் சிம்பிள் ஒரு டிவிஷன் தானே. அப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னா 0.375 ஆம்ஸ்டாங்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இது அப்படி ஆம்ஸ்டாங்னு போடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன போடலாம் அப்படின்னா அதாவது நேனோமீட்டர்லையும் சொல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ 0.375 ஆம்ஸ்டாங் தான் இதுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் ஜியாமெட்ரிஸ் அண்ட் லாவே கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லாவே கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு எதை டிக்டேட் பண்ணோம் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் ஸ்பீட் கிடைக்கக்கூடிய, அதாவது டைஃப்ராக்ஷன் ஸ்பீட் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன்ஸ், அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு டிக்டேட் பண்ணுது. இந்த பீக் கிடைக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கணுங்கிறது நமக்கு டிக்டேட் பண்ணி சொல்லுது இந்த லா கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த டைஃப்ராக்ஷன் ஸ்பீக் வந்து எப்போ அக்யூர் ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ராக் ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக் பிளேன்ஸ் கிட்ட நமக்கு அந்த இன்சிடென்ட் வேவ் வெக்டாரோட டிப் வந்தால் மட்டுமே தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் பீக் கிடைக்குங்கிறத பார்த்தோம். அதை தான் இங்கேயும் சொல்லலாம். அந்த டைஃப்ராக்ஷன் பீக் ஆறு ஃப்ராக் பிளேன்ஸ்னு ஃப்ராக் ரெஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இன்சிடென்ட் வேவ் வெக்டார் கே, அதாவது இன்சிடென்ட் வேவ் வெக்டார் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. அப்போ ஃபிக்ஸ்டு மீன்ஸ் என்ன அப்படின்னா வேவ் லென்த்தும் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதோட ஓரியன்டேஷன் அதாவது ஒரு டேரக்ஷனும் ஃபிக்ஸ்டாக இருக்கிறப்ப நமக்கு என்ன இருக்காதுன்னா ஜென்ரலி நோ டைஃப்ராக்ஷன் பீக், அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கப்ப வேவ் வெக்டார் கே வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னா நமக்கு டைஃப்ராக்ஷன் பீக் கிடைக்காது. அப்போ அந்த பிளேன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரீட் ஃபேமிலியாக இருக்கும். அதாவது பிளேன்ஸ் டிஸ்கிரீட் ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கிடைக்காது. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ராக் பீக், அதாவது டைஃப்ராக்ஷன் பீக் வந்து எப்படி எக்ஸ்பிரிமெண்டலாக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டு கே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைஃப்ராக்ஷன் பீக் கிடைக்காது. அப்போ என்ன இருக்குது, அப்போ ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரெயினாக ஃபிக்ஸ்டு கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணுறது மூலயமா நம்ம அதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைஃப்ராக்ஷன் பீக்கை வந்து கொண்டு வரலாம். அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு எதை வேரி பண்ணலாம் அப்படின்னா வேவ் லென்த்தை வேரி பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா அந்த டைஃப்ராக்ஷன் பீக்கை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரிக்க வேரிங் ஓரியன்டேஷன்ஸ், அதாவது ரெண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கப்போ நம்ம டைஃப்ராக்ஷன் பீக்கு கிடைக்காது. அப்போ ரெண்டையும் வேரி பண்ணால் கிடச்சிடணும், அதுதான் அங்கே சொல்லியிருந்தோம். இப்போ இது வந்து வேவ் லென்த்தை வேரி பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் பேர் என்ன அப்படின்னா லாவே மெத்தடு. இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேரியிங், அதாவது வேவ் லென்த்தை வந்து நம்ம இங்கே வந்து வேரி பண்ணுவோம். அப்போ வேவ் லென்த்தை வேரி பண்ணோம்னா நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வேவ் லென்த் வந்து சேஞ்சு அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த கேயோட வேல்யூஸும் நமக்கு என்ன இருக்கும் சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஒரு புதிய ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம நமக்கு டைஃப்ராக்ஷன் பீக்குங்கிறது கிடைக்கும். அங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாலி குரோமோட்டிக் எக்ஸ்ரே பீம் இதோட கேட்கலாம். அந்த லாவே மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய என்ன எக்ஸ்ரே பீம் மோனோக்ரோமேட்டிக்கா என்னன்னு கேட்டால் இது பாலி குரோமேட்டிக் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் இந்த லாவே மெத்தட். நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷனை வேரி பண்ணுறதுக்கான மெத்தடுன்னு பார்க்குறப்ப அது வந்து பவுடர் ஆர் சிங்கிள் கிறிஸ்டல் மெத்தட். இந்த மெத்தட் பவுடர் ஆர் சிங்கிள் கிறிஸ்டல் மெத்தட். இங்கே என்ன பண்ணுவோம் ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணுறது மீன்ஸ் அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது. அதாவது அது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இன்சிடென்ட் பீம் அதை பொறுத்து கிறிஸ்டலில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அந்த டைஃப்ராக்ஷன் பீக்கை கொண்டு வரலாம். அப்போ நமக்கு வந்து எதை கிறிஸ்டலில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னவும் ரொட்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ரெசிப்ரோக்கல் லாட்டிஸுமே நமக்கு ரொட்டேட் ஆகும். ரெண்டு தான் வந்துட்டும் ரொட்டேட் பண்ணுறோம். ஒன்று வேவ் லென்த்து, ஒன்று ஓரியன்டேஷன்ஸ். அவ்வளோதான் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு டி ஸ்பேசிங், அதாவது இன்டர்பிளானர் ஸ்பேசிங் ஃபார்முலாஸ் எதுலேருந்துன்னா கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கான இன்டர்பிளானர் ஸ்பேசிங் ஃபார்முலாஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா மறுபடியும் நம்ம வந்து ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. டி ஸ்பேசிங் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் டி ஹச்கேன்னு சொல்லியிருப்போமா, அதான் இங்கே சொல்கிறோம். இந்த இன்டர்பிளானர் ஸ்பேசிங் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இண்டிசஸ் ஹச்கேலுங்கிற இந்த இண்டிசஸை யூஸ் பண்ணி இந்த லாட்டிஸ் பேராமீட்டர்லேருந்து தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம இது ஏற்கனவே இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் ப்ரீவியஸாக. எப்படின்னா கியூபிக்ங்கிறப்ப நமக்கு தெரியும் இது எல்லாமே ஏ ஈக்குவல் டு ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் பார்த்துருந்தோம். அந்த டேபிள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேபிள். அந்த டேபிளை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோமா அந்த டேபிளில் உள்ளதான் இதுவுமே. இது நம்ம ஒரு டைம் அங்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கேட்குறப்ப அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அங்கே படிச்சிருப்போமா. அப்போ கியூபிக் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப ஏ இது மூணுமே ஏபிசி இந்த அதாவது இந்த 6 பேராமீட்டர்ஸுமே என்னவா இருக்குன்னா ஈக்குவல்ஸ் தான். அதாவது இது 3 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது 3 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்கப்ப நமக்கு அதுக்கான ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தோம்னா இன்டர்பிளானர் ஸ்பேசிங் ஃபார்முலா நம்ம அங்கே பார்க்குறப்ப எப்படி பார்த்துருந்தோம்
டி ஹச் கேஎல் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர்டு ப்ளஸ் கே ஸ்கொயர்டு ப்ளஸ் எல் ஸ்கொயர்டுன்னு பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா இதே ஃபார்முலா தான் நம்ம அங்கே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் 1 டிவைட்ல தானே கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம வந்து 1/ல இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணோம்னா 1 டிவைட் பை டி ஹச் கேஎல்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு. அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இது ரெசிப்ரோக்கலாக மாறிடுமா? அப்போ ஹச் ஸ்கொயர்டு ப்ளஸ் கே ஸ்கொயர்டு ப்ளஸ் எல் ஸ்கொயர்டு நமக்கு சேஞ்ச் ஆயிரும். டிவைட் பை ஏங்கிறது அப்படியே இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். மறுபடியும் இங்கேயும் ஸ்கொயர் போடுவோம், இதையும் ஸ்கொயர் போடுவோமா? அப்போ இந்த ஸ்கொயருக்கும் அந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்கொயர் இப்படி இங்கேயும் இருக்கும், இதுலேயும் ஸ்கொயர் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் தான் கேன்சல் ஆகுமா? அப்போ இந்த ஃபார்முலா வந்து கிடைச்சிடும். அதே ஃபார்முலா நம்ம இது ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு டெட்ராகோனல் சிஸ்டம். நம்ம இப்போ பார்த்தது இது கியூபிக் சிஸ்டத்துக்கான ஃபார்முலா. இது வந்து டெட்ராகோனல் சிஸ்டத்துக்கான ஃபார்முலா. அப்போ டெட்ராகோனல் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் ஏதாச்சும் எனி ரெக்டாங்கிள் அது இந்த ஈக்குவலாக இருக்கும். அதாவது 2 இது ஈக்குவலாக இருக்குமா? அப்போ ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. அதே மாதிரி இது 3மே ஈக்குவலாக இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுக்கான ஃபார்முலா. அப்போ இதில் 1 மட்டும் தானே ஈக்குவலாக இல்லை. அப்போ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தனியாக வச்சுட்டு இந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்குது. இது அதாவது இது 3மே ஈக்குவலுங்கிறதுனால ஏன்னு எடுத்துக்கணும். ஒருவேளை பின்னு கூட எடுத்துக்கலாம், சின்னு கூட எடுத்துக்கலாம். இங்கே வந்து 2 ஈக்குவலுங்கிறதுனால இங்கே ஏன்னு எடுத்துருக்கோம், அது வந்து பின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 ஈக்குவலாக இருக்கப்ப இந்த ஈக்குவேஷன் வருது. நெக்ஸ்ட்டு ஆர்த்தோரோம்பிக் சிஸ்டம். ஆர்த்தோரோம்பிக் சிஸ்டம்ங்கிறது இது 3மே நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா இது 3மே ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? இது 3மே அன்ஈக்குவலுங்கிறதுனால இது அப்படியே தனித்தனியாக நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாகோனல் சிஸ்டம். ஹெக்ஸாகோனல் சிஸ்டம் பார்க்குறப்ப ஏபி இது 2மே ஈக்குவலாக இருக்குது, சிக்கு நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 90 டிகிரி, காமா ஈக்குவல் டு 120 டிகிரி. இது ஏற்கனவே இங்கே பார்த்தா அதே சேம் இதுதான். அதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தோம்னா 1 டிவைட் பை டி ஸ்கொயர்டு 4/3. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து அப்படியே ஹச் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஹச் கே ப்ளஸ் கே ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். ஏன்னா 2 ஈக்குவலாக இருக்குங்கனால அது போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து நமக்கு ஆங்கிள் சேஞ்ச் ஆகிருக்கனால நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்குது. அப்போ இதில் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு ஈக்குவேஷன் படிச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே போடலாம். பட் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குனால இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு experimental geometries suggest by the லாவே கண்டிஷன்ஸ். இப்போ நமக்கு தெரியும் லாவே கண்டிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எவால்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நியூவாக பார்க்க போகிறோம். இதை நமக்கு எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் எதை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ்டு எக்ஸ்ட்ரேஃபியும் அதாவது ஃபிக்ஸ்டு ஓரியன்டேஷன் கிறிஸ்டலில் கிறிஸ்டல் எக்ஸ்ரே பீம் வந்து நம்ம அதாவது ஃபிக்ஸ்டாக எல்லாமே யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன தெரியும்? டைஃப்ராக்ஷன் பீக் வந்து அப்சர்வ் ஆகாதுங்கிறத நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதை வந்து இந்த எவால்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. அப்போ எவால்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதோட ஜென்ரல் அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த எவால்டு கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஜாமெட்ரிக்கல் டூல். எதுக்கு? அதாவது இந்த லாவே கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாமெட்ரிக்கல் டூல். அப்போ எவால்டு கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு ஜாமெட்ரிக்கல் டூலு. அது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸில் அந்த லாவே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இந்த எவால்டு ஸ்பியரை வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு
அதாவது இந்த ஸ்பியர் இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், ஸ்பியர்னு சொல்லலாம். இது எப்படி வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே எப்படி இருக்கும், ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட். இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட்னு சொல்லி எடுத்துப்போமா. இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸாக அப்படி இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை ஆர்ஜினாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆர்ஜி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு எவ்வளோ ரேடியஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து கே ரேடியஸ், அதாவது கே ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் 2/λன்னு சொல்லி பார்த்துருந்தோமா. இவ்வளோ ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளாக ட்ரா பண்ணோம். இதை ஆர்ஜினாக வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் கே, அப்போ இதான் இதோட ரேடியஸ். அப்போ சர்க்கிளோட இது சென்டர்னு வச்சுக்கலாமா. இப்போ இது ஒரு இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இதான் அதோட சென்டர். அப்போ சென்டர் இதுலேருந்து தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம்ல. அப்போ அதை தான் ரேடியஸ், இதான் கே. இந்த இப்படி வச்சு நம்ம ஒரு ஃபிகரை வந்து நம்ம ட்ரா பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம், இது ஆரிஜின். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக அந்த அதாவது இந்த ஃபிகர் ட்ரா பண்ணுறது வந்து கண்டிப்பாக இந்த ஆரிஜின் வழியாக போகணும். நெக்ஸ்ட் வந்து இதில் உள்ள இந்த ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து இன்சிடென்ட் வேவ் வெக்டர். இந்த இன்சிடென்ட் வேவ் வெக்டர் போய் பட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இங்கே நம்ம ஒரு இதுக்கு ஒரு லைன் வரைவோம். அதாவது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு பர்பண்டிகுலராக வந்து எடுத்துப்போம். அப்போ இங்கே போய் பட்டுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்டாக, அதாவது டைஃப்ராக்ட் ஆகி வெளில வரும். அப்போ இது நம்ம வச்சுக்கலாம். இங்கே ஒரு லைன் இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே போய் பட்டு நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி போய் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது இந்த பாயிண்ட்லாம் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட் இப்படிலாம் இருக்குல்ல, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வரையக்கூடிய இந்த இதை வந்து ஆரிஜினாக வச்சு நம்ம ஒரு ஃபிகர் வரைகிறோம். வரைஞ்சி இது என்ன பண்ணுது, இங்கே போயிட்டு இங்கே வந்து படுறப்ப எதில் போடும் கரெக்டாக அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்டில் இப்படி படுதுன்னு வச்சுக்கோம். அப்போ நம்ம அந்த வரையக்கூடிய இந்த ஸ்பியர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட், இது என்ன ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் பீக்குங்கிறது கிடைக்கும். நம்ம எவால்ட் ஸ்பியர் வந்து இந்த இதில் வந்து ஒரு டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கிடைக்கும். அப்படின்னா இங்கே வந்து இதில் இருக்கணும் ஒரு ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்டில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து வரைகிறோம், ஒரு இது வரைகிறோம் அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட்லையுமே நமக்கு டச் ஆகாமல் வந்துருச்சு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆரிஜின் ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது மட்டும் டச் ஆகி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்காதுன்னா இந்த டைஃப்ராக்ஷன் பீக்குங்கிறது இருக்காது. நமக்கு ஒரு ஃபிகர் வரைகிறோம் ஸ்பியரு, அதில் வந்து இங்கே கேங்கிற ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட்டுங்கிறது அதில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு டைஃப்ராக்ஷனுங்கிறது பீக் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்லேருந்து வரைகிறோம். அப்போ நம்ம ஜாயின் பண்ணுறப்ப இப்போ இது வரைகிறப்ப நமக்கு ஜாயிண்ட் ஆகிரும். நமக்கு அதை எடுத்து இது பார்க்குறப்ப இங்கேருந்து போய் இன்சிடென்ட் ஆகி நமக்கு டைஃப்ராக்ட் ஆகிறப்ப அந்த பாயிண்ட்லேயே போடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்கிற அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஜிங்கிற ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர் வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்போ ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டருங்கிறப்ப ஜி இது ரெண்டையும், அதாவது போயிட்டு இங்கே வருதுன்னு வச்சுட்டோம்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடம் தான் நமக்கு என்ன ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருங்கிறது கிடைக்கும். இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட். அந்த சர்க்கிளில் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கணும், இந்த ரெண்டு வெக்டார். அப்போ இது என்ன பண்ணும், இப்போ ஜி ஈக்குவல் டு இது ரெண்டையும் அடிஷன் தானே. அப்போ கே டேஷ் மைனஸ் கே இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா, அதாவது இது கே இது கே டேஷ், கே மைனஸ் கே டேஷ் ஈக்குவல் டு இந்த ஜி, இந்த கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக டைஃப்ராக்ஷன் பீக்குங்கிறது கிடைச்சிருந்த லாவே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. கே அதாவது கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு இதோட ரெண்டு இங்கே கேன்னு போட்டிருக்காங்க. அதாவது இதெல்லாம் ஸ்மால் கேயும் கேபிட்டல் கே மாதிரி நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா நமக்கு ஏன்னா ஜீன்னு எடுத்துக்கோம். அப்போ நம்ம இங்கே வந்து ஜீன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜி ஈக்குவல் டு கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதை ட்ரா அதாவது இப்படி தான் ட்ரா பண்ணுறது. அதுதான் நம்ம வந்து இங்கே ஒரு தியரியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்பியர், அதாவது நார்மலாக ஸ்பியர் சொல்லலாம், அது வந்து எவால்ட் ஸ்பியர் ட்ரா தான் ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸ். இந்த ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பியரை வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணுறப்ப அதோட ரேடியஸ் என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம், கே ரேடியஸ் தான் சொல்லுவோம். அப்போ கே ஈக்குவல் டு 2/λ. அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2/λ. அப்போ அதோட சென்ட்ரு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த
ரெசிப்ரோக்கல் இன்சிடென்ட் வேவ் வெக்டார் கேவோட டிப்பு கிட்ட அறிஞ்சிருக்கு. அதாவது இப்படி இருந்து சர்க்கிள் இருந்துச்சா, அப்போ இதோட சென்ட்ரு இதான சென்ட்ரு. அப்போ இங்கேருந்து போய் என்ன பண்ணுச்சு, இன்சிடென்ட் வேவ் வெக்டார் தான் அங்கே போயிட்டு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து டைஃப்ராக்ட் ஆகி வரும், அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அப்போ இங்கே போகிறப்ப இது சென்ட்ருக்கிட்ட அந்த டிப்பு போயிடுச்சு. அப்படி டிப்பு போனால் தானே நமக்கு வந்து நம்ம டைஃப்ராக்ஷனுங்கிறது கிடைக்குமா. அப்போ இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே டிப்பு கிட்ட போயிடுச்சு. அப்போ இதில் சென்ட்ரு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அந்த டிப்போட அதாவது இன்சிடென்ட் வேவ் வெக்டாரோட டிப்புக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ சென்ட்ரு ஈக்குவல் டு அந்த ஸ்பியரோட சென்ட்ரு ஈக்குவல் டு டிப் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். அது நம்ம இந்த ஃபிகரில் பார்த்தாலே நமக்கு புரியும். அதுதான் வந்து இங்கேயும் சொல்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்பியர் வந்து ட்ரா பண்ணுறது எப்படின்னா அந்த சர்ஃபேஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு, அந்த ஆரிஜின் வழியாக நமக்கு போயிருக்கணும். அந்த ஜிங்கிற அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட் வழியாக நமக்கு அந்த ஃபிகர் அந்த ஸ்பியர் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த வேவ் வெக்டார் வந்து சாட்டிஸ்ஃபை இந்த லாவே கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட்டு லைங்க அந்த எவால்டிஸ் அந்த ஸ்பியர் ஆஃப் த சர்ஃபேஸில் ஒரு பாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம அங்கே சொன்ன அதே கண்டிஷன்ஸ் தான் நம்ம அங்கே தியரியாக பார்க்குறோம். அதாவது ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த அந்த எவால்டு ஸ்பியர், அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் கம்பல்சரி இங்கே ஒரு ஆர்ஜின் இருக்கும், அது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருந்தால் மட்டுமே தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லாவே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். லாவே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் ஃபிங்கிறது கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட் வந்து டிஸ்கிரீட், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிஸ்கிரீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது, ஆட்டோமேட்டிக்காக டைஃப்ராக்ஷன் ஃபிங்கிறது கிடைக்காது. அதே தான் இங்கேயும் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட் வந்து டிஸ்கிரீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பியர் ட்ராப் பண்ணது ரேண்டம் பொசிஷனில் ஸ்பியர் ட்ராப் பண்ணது வந்து நாட் இன்டர்செக்ட் எனி பாயிண்ட்லையுமே, அதாவது எந்த பாயிண்ட்லையுமே போய் இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ன அதாவது இன்டர்செக்ட் மீன்ஸ் அதில் போய் எங்கேயும் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே விட்டாது, அந்த எந்த ஒரு பாயிண்ட்லையுமே பிளேஸ் ஆகாது. அப்போ பிளேஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும், டைஃப்ராக்ஷன் ஃபிக் வந்து கிடைக்காது. அதான் டிஸ்கிரீட் சொல்கிறோம். திஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு வேவ் வெக்டார் அப்படின்றப்ப ஃபிக்ஸ்டு வேவ் வெக்டார் மீன்ஸ் ஃபிக்ஸ்டு வேவ்ல அந்த கிறிஸ்டல் ஓரியன்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது, நோ டைஃப்ராக்ஷன் பீக்கே கிடைக்காது. அந்த டைஃப்ராக்ஷன் பீக் கிடைக்காதுக்கு இந்த இப்படி இருந்தாலும் டைஃப்ராக்ஷன் பீக் கிடையாது. அதே மாதிரி இங்கே பாயிண்ட்ல இல்லைனாலும் நமக்கு டைஃப்ராக்ஷன் பீக்ங்கிறது கிடைக்காது. நெக்ஸ்ட்டு மெத்தட் டு ரிலாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின், அதாவது இந்த ஃபிக்ஸ்டாக இருக்க அந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டைஃப்ராக்ஷனை அப்ளைன் பண்ணுறோம் அதுக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அப்படியே டைஃப்ராக்ஷன் பீக்கை எப்படி எக்ஸ்பிரிமெண்டால் நம்ம வந்து அப்ளைன் பண்ணுறது, அதுக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு கேயாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்காது. அப்போ அதை என்ன பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தட்ஸ் பார்த்தோமா, ஒன்று வேவ் லென்த்தை வெரி பண்ணணும், ஆர் இல்லை அப்படின்னா நமக்கு ஓரியன்டேஷனை வெரி பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்போ இங்கே ஃபிக்ஸ்டு கே வெக்டாருக்கான அந்த கன்ஸ்ட்ரெயினை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸோட தொடர்புடைய அந்த எவால்டு ஸ்பியர் அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸில் தான் நமக்கு அந்த ஸ்பியர் வரைவோம். அந்த ஸ்பியரோட பொசிஷனையோ இல்லை சைஸையோ வந்து நம்ம மூவ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இதை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம அந்த டைஃப்ராக்ஷன் பீக் வந்து நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கான மெத்தட்ஸ் எத்தனை மெத்தட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மெத்தட்ஸில் அதை வந்து கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்குறப்ப இந்த லாவே மெத்தடு, செகண்ட் மெத்தட் வந்து ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். அந்த 2 மெத்தட் பார்த்தோம்ல அது ஒன்று. எக்ஸ்ட்ரா வந்து பவுடர் டைஃப்ராக்ஷன் மெத்தட்னு 3 மெத்தட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் நம்ம அங்கே வேரி பண்ணோம்ல. அங்கே என்ன பண்ணியிருந்தோம், வேவ் லென்த்தை வந்து நம்ம வேரி பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுவே வந்து இங்கே பார்க்குறப்ப கிறிஸ்டல் அதாவது அதோட டைரக்ஷனை வந்து வேரி பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து லாவே மெத்தட்ஸில் வந்து என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரெயின் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேவ் லென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேரி பண்ணுறோம். வேவ் லென்த்தை வேரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த எவால்டு ஸ்பியரோட ரேடியஸ் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இவ்வளோ, அதாவது நார்மலான ஒரு வேவ் லென்த் எழுதுனா இவ்வளோ ரேடியஸில் வச்சு நம்ம ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோம். இப்போ வேவ் லென்த் வந்து வேரி ஆகுது. வேவ் லென்த் வேரி ஆகப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இப்போ வேவ் லென்த் அதிகமான வேவ் லென்த்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸு கூட போகலாம். அப்போ ஸ்பியரோட அதோட ரேடியஸ் என்ன ஆகும், நமக்கு சேஞ்ச் ஆகி பெரிய சர்க்கிளோட நமக்கு
கிடைக்கலாம். அப்போ நமக்கு வேவ் லென்த்து சேஞ்ச் ஆகுது. இந்த லாவே மெத்தடில் வேவ் லென்த் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த ரேடியஸும் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நமக்கு இன்டர்செப்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதாவது வேறு இடத்துல நமக்கு வந்து அந்த இன்டர்செப்ட்ஸுங்கிறதாகும். அப்போ நமக்கு டைஃப்ராக்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே இடத்துல இருக்காமல் வேறு இடத்துல கிடைக்கும் வேவ் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இங்கே வந்து வேவ் லென்த் சேஞ்ச் பண்ணும். இங்கே வந்து கிறிஸ்டல் ஓரியன்டேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது அதோட பொசிஷன் டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணுறப்ப அதாவது கிறிஸ்டல் வந்து இஸ் ரொட்டேட்டட். அதை ரொட்டேட் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம அங்கே அதே 10 பாயிண்ட் தான் நம்ம இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதே இந்த 3 மெத்தடையும் தான் மறுபடியும் நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். அதை ஒரு இடத்துல நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கலாம். அப்போ கிறிஸ்டல் இஸ் ரொட்டேட்டட் எதை பொறுத்து அப்படின்னா ஃபிக்ஸ்டு இந்த கே வெக்டார் பொறுத்து ரொட்டேட் பண்ணணும். அப்போ நம்ம கிறிஸ்டலும் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். இதனால நமக்கு என்ன இருக்குன்னா இந்த எவால்வ்டு ஸ்பியரில் லாட்டிஸ் பாயிண்ட் வந்து ஸ்விப் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், டைஃப்ராக்ஷன் வந்து அப்பியர் ஆகும். அதாவது எப்போ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அந்த சர்ஃபேஸில் டச் ஆகிறப்ப அந்த நம்ம என்ன சொன்னால் ஒரு ஆரிஜின் இருக்கும், ஒரு பாயிண்ட் டச் ஆகும். ஒரு பாயிண்ட் டச் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கிடைக்கும். அப்போ ஒரு பாயிண்ட் டச் ஆகிறப்போ ஒரு பீக் கிடைக்குதுன்னா டைஃப்ராக்ஷன் பீக்னா, அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் டச் ஆகிறப்பவுமே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் பீக்ங்கிறது கிடைக்கும். அதான் இங்கே சொல்கிறோம். அப்போ இது என்ன பண்ணால் ரொட்டேட் பண்ணி நம்ம கிறிஸ்டலை ரொட்டேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தட் இது. நெக்ஸ்ட்டு பவுடர் டைஃப்ராக்ஷன் மெத்தட். இப்போ பவுடர் டைஃப்ராக்ஷன் மெத்தடுங்கிறப்ப இங்கே எடுத்துக்கூடிய சாம்பிள் வந்து பவுடர் சாம்பிளாக எடுத்துப்போம். அப்போ இங்கே எதை தான் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கிறிஸ்டலோட ஓரியன்டேஷன்ஸ் தான் என்ன பண்ணுறோம்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஏற்கனவே பார்த்த அந்த செகண்ட் மெத்தட் மாதிரி இதையும் வந்து நம்ம ஓரியன்டேஷன் தான் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சாம்பிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த சிங்கிள் கிறிஸ்டல் மாதிரி இல்லாமல் இது நம்ம பவுடருங்கிறதுனால நிறையா சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அதாவது அது கிரைண்ட் பண்ணுற பவுடராக இருக்கிறப்ப அது குட்டி குட்டி கிறிஸ்டலாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிடியூட், அதாவது நிறைய கிறிஸ்டலைட் அது ரேண்டம்லி ஓரியன்ட் ஆகிருக்கலாம். நம்ம ஏற்கனவே அங்கே ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஒரு பிளேட்டில் கற்கள்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அது ஒரே டைரக்ஷனில் வந்து அதுவே ஓரியன்டேஷன் ஆகிருக்கலாம்ல, அது மாதிரி தான் இதுவும். அப்போ நம்ம பவுடர் சாம்பிளை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன இருக்கும், அதுக்கு என்ன இருக்குன்னா மல்டிடியூட் ரேண்டம்லி ஓரியன்டேஷ் கிறிஸ்டலைட்ஸ், அதாவது ரேண்டம் ஓரியன்ட் இருக்கக்கூடிய நிறைய கிறிஸ்டலைட்ஸுங்கிறது கிடைக்கும். அதனால இது வந்து எஃபெக்டிவ்லி எதை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னா எல்லா அதாவது ஆல் பாசிபிள் கிறிஸ்டல் ஓரியன்டேஷன் சைமல்டேனியஸ்லாம் வந்து இது என்ன இருக்குன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட் வந்து அதாவது அந்த ஸ்பியர் வந்து பரவுணமைக்க இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் நிறையா கிறிஸ்டலைட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பரவுணமைக்க இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பியர் இன்டர்செப்ட் ரெசிப்ரோக்கல், அந்த ஸ்பியரில் வந்து நமக்கு என்ன இன்டர்செப்ட்ஸ் ஆகி நமக்கு டைஃப்ராக்ஷன் பீக் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸில் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நம்ம ஏற்கனவே அதாவது நம்ம செகண்ட் மெத்தடாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட்னு பார்த்துருந்தோம். அதாவது நம்ம ஒரே ஒரு சிங்கிள் கிறிஸ்டல் தான் நம்ம எடுத்துருந்தோம். அப்போ நமக்கு வந்து இந்த எவால்வ்டு ஸ்பியரை தொடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே தொடலை அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன பண்ணலாம், இந்த பாயிண்டில் தொடலாம். அப்போ ஒரே ஒரு கிறிஸ்டல்னால நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். அது ரொட்டேட் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட் தானே, ரொட்டேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனால் பவுடர் மெத்தட்ஸில் ஏற்கனவே நிறையா கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும். அதாவது எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கிறதுனால நம்ம எதையுமே வந்து ரொட்டேட் பண்ண தேவையில்லை. அந்த மெத்தடில் ரொட்டேட் பண்ணுறோம், இங்கே நம்ம ரொட்டேட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்து நிறைய, அதாவது ரேண்டம்லி ஓரியன்ட் நிறையா மல்டிடியூட் நிறையா டைம் வந்து நமக்கு ஓரியன்ட் ஆகி இருக்கும். அதனால நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வேணாம். அப்போ எவால் அந்த ஸ்பியர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அந்த பீஸில் அந்த குட்டி குட்டி அந்த கிறிஸ்டல்ஸில் ஏதோ ஒரு புள்ளியில தொட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைஃப்ராக்ஷன்ஸை கிடைக்கும். ஏன்னா அது வந்து ஒன்று ஒரு டைரக்ஷனில் இருக்கு, அதனால அது வந்து நிறையா இருக்கிறதுனால அது என்ன பண்ணணும், நம்ம ரொட்டேட் பண்ணாமலே அது நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் போய் அது வந்து டச் ஆகி நமக்கு வீக் வந்து கிடைச்சிடும். ஏன்னா நிறையா யூஸ் பண்ணுறதுனால, அதாவது பவுடர் சாம்பிளை யூஸ் பண்ணுறதுனால சிங்கிளாக இருக்கிறதுனால நம்ம ரொட்டேட் பண்ணோம். இது வந்து நிறையா தொட்டு நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் வீக் கிடைக்கும். அதாவது வந்து ஆல் பாசிபிள் கிறிஸ்டல் ஓரியன்டேஷன் வந்து நமக்கு சைமல்டேனியஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வீக் வந்து
கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்டல் ஜாமெட்ரிஸ். இப்போ இந்த லா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த k - - k = g. இது வந்து நமக்கு எதாவது சஜஸ்ட் டைஃப்ராக்ஷன் ஒன்லி. எப்போ வந்து டைஃப்ராக்ஷன் ஒன்லி அப்சர்வ் ஆகும் அப்படின்னா அந்த வெக்டார்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸில் எவால்ட் ஸ்பியரோட சர்ஃபேஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், அந்த டைஃப்ராக்ஷன் வந்து அப்சர்வ் ஆகுங்கிறத சஜஸ்ட் பண்ணுது இந்த லாவே கண்டிஷன்ஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜென்ரலி நாட் சாட்டிஸ்ஃபைட். எங்கே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக ஃபார் ஃபிக்ஸ்டு கிறிஸ்டல் அது மோனோக்ரோமேட்டிக் பீம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாது இந்த கண்டிஷன்ஸு. ஃபிக்ஸ்டுன்னு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு மோனோக்ரோமேட்டிக் யூஸ் பண்ணவும் நமக்கு வந்து என்ன பண்ணாதுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் மஸ்ட்டு எதை வேரி பண்ணணும் அப்படின்னா எதர் ஓரியன்டேஷன் ஆறு வேவ் லென்த்தை வந்து நம்ம வந்து வேரி பண்ணால் மட்டுமே இந்த வந்து டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கிடைக்கும். ஏற்கனவே அந்த பார்த்த கான்செப்டில் நம்ம வேறு வேறு டைரக்ஷனில் படிக்கிறோம், அதுதான். அப்போ லாவே மெத்தட் 3 மெத்தட்ஸ் அந்த டேபிளில் பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்ல, அதே மெத்தடை நம்ம வந்து ப்ரீஃபாக சொல்ல போகிறோம். அதுக்கு லாவே மெத்தட்ஸ். இப்போ லாவே மெத்தட்ஸ் வந்து எப்படி டைஃப்ராக்ஷன் வந்து நம்ம வந்து அப்ளைன் பண்ணுவோம்னு பார்க்குறப்ப வேவ் லென்த்தை வெரி பண்ணுவோம். பட் எதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம், ஓரியன்டேஷன் கிறிஸ்டலில் ஓரியன்டேஷனை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு வேவ் லென்த்தை வெரி பண்ணி நம்ம வந்து டைஃப்ராக்ஷனை இங்கே கொண்டு வருவோம். அப்போ இங்கே இதுக்கான சோர்ஸாக என்ன எடுத்துக்கிறோம், இதுக்கான ஃபிகர்ஸ் எல்லாமே நீங்கள் புக்கில் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை இங்கே வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கான ஃபிகர் மட்டும் பார்த்துக்குங்க. அப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாலிக்ரோமேட்டிக் பீம், அதாவது ஒயிட் ரேடியேஷன்ஸ் வந்து பெரும்பாலும் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப், அதாவது வேவ் லென்த் ரேஞ்ச், ஏன்னா வேவ் லென்த்னே வேரி பண்ணுறோம். எவ்வளோ ரேஞ்சிலேருந்தா லேம்டா மினிமம், அதாவது லேம்டா நாட்லேருந்து மேக்ஸிமம் லேம்டா 1 வரைக்கும் நமக்கு வேவ் லென்த் ரேஞ்சஸ்ங்கிறது அங்கே அந்த பாலிக்ரோமேட்டிக் எக்ஸ்ரே பீமுக்கு வந்து இருக்கும். அதை தான் நம்ம அங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் சோர்ஸாக. நெக்ஸ்ட்டு அந்த எவால்டு ஸ்பியரோட ஆக்ஷனான எவால்டு ஸ்பியர், அதாவது எவால்டு ஸ்பியரில் அதோட ரேடியஸ் என்ன இருக்கும், அப்போ k = 2/λ, அவ்வளோ லேம்டா இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேவ் லென்த்து நமக்கு வேரி ஆகுது. ஒரே வேவ் லென்த்தாக இருந்தால் தான் நமக்கு வந்து ரேடியஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்பியரோட ஒரே வேவ் லென்த்னா அதோட ரேடியஸ் வந்து சேமாக இங்கே தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வேவ் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், அந்த ரீஜன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். வேவ் லென்த் சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வேவ் சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு வேவ் லென்த்து, இன்னொரு வேவ் லென்த்தில் இதோட சென்டருக்கு இங்கே இவ்வளோ தூரத்துக்கு போகலாம். அதுக்கு தான் நம்ம இங்கே ஒன்று இப்படி வந்து நம்ம அங்கே ஃபிகரில் உங்களுக்கு இருக்கும். அப்போ இப்படி தான் நமக்கு கிடைக்கும். வேவ் லென்த்து சேஞ்ச் பண்ணுறப்ப எக்ஸ்பேண்ட் தான் ரீஜன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்ல லேம்டா 2 தான். அப்போ அது வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா லார்ஜஸ்ட் ஸ்பியரில் டிட்டர்மைன் பண்ணது, அதாவது ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் டிட்டர்மைன் பண்ணது வந்து லார்ஜஸ்ட் ஸ்பியராகவும், லாங்கஸ்ட் வேவ் லென்த் வந்து டிட்டர்மைன் பண்ணது வந்து ஸ்மாலர் ஸ்பியராகவும் இருக்கும். அதுக்கான அந்த ரேடியஸ் வேல்யூ k = 2/λ0. ஏன்னா நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த், அதனால லேம்டா நாட் எங்கே லார்ஜஸ்ட் 2 ஸ்பியர் வரும் நமக்கு. வேவ் லென்த் சேஞ்ச் பண்ணனால இங்கே ஒரு ஸ்பியர், இங்கே ஒரு ஸ்பியர். அப்போ இங்கே இருக்கப்போ லார்ஜஸ்ட் வேவ் லென்த்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்பியரு, ஷார்ட்டஸ்ட்டில் கிடைக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து லாங்கர் ஸ்பியர். அதுக்கான ரேடியஸோட வேல்யூஸ் இது. நெக்ஸ்ட்டு இதோட டைஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். அப்போ டைஃப்ராக்ஷன், அதாவது டைஃப்ராக்ஷன் பீக் அது ஃப்ராக் பீக்ஸ் தானே, அது எப்படி எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஷெல்லில் வந்து அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் அந்த பாயிண்ட் இருக்கப்ப நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும். அதான் இங்கேயும் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்த லாவே மெத்தடுக்கு எதுக்கு சூட்டபிளாக இருக்கும், எங்கே அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியுது. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் கிறிஸ்டல் அந்த ஸ்பெசிமனோட ஓரியன்டேஷன் டிட்டர்மைன் பண்ணுறது, குயிக்காக டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் ஓரியன்டேஷன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து சூட்டபிள். இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து அங்கே நம்ம என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் எப்படி வந்து பீக் வந்து நமக்கு கிடைக்கிது, அதாவது டைஃப்ராக்ஷன் பீக் வந்து எப்படி கிடைக்கிது, அப்போ இந்த மெத்தட் வந்து எங்கே சூட்டபிளாக, எதுக்கு வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட். இப்போ ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட்னா ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு ஓரியன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆகணும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், ஃபிக்ஸ்டு வேவ் லென்த் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு
ஓரியன்டேஷனை வெரி பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணுறோம், ஓரியன்டேஷன் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு வேவ் லென்த்தை வெரி பண்ணோம். அவ்வளோதான். கம்பேர் பண்ணி படிச்சு அந்த ஏற்கனவே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு ஷார்ட்டாக எழுதி வச்சுங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸு, அங்கே யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாலிக்ரோமேட்டிக், இங்கே யூஸ் பண்ணக்கூடியது வந்து மோனோக்ரோமேட்டிக் எக்ஸ்ரே பீம். அப்போ மோனோக்ரோமேட்டிக்ங்கிறப்ப இங்கே நமக்கு கிடைச்சது ஃபிக்ஸ்டு வேவ் லென்த், அந்த வேவ் லென்த் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதோட ரேடியஸுமே என்னவாக இருக்குன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்போ k = 2/λங்கிறது வந்து நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது. அப்போ ஆக்ஷன் ஆஃப் த எவால்ட் ஸ்பியரோட ஆக்ஷன் ஆன் எவால்ட் ஸ்பியர், அதாவது எவால்ட் ஸ்பியர் என்ன இருக்குது, ஃபிக்ஸ்டு இன் ஸ்பேஸில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா ரேடியஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓரியன்டேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஓரியன்டேஷன் தான் நம்ம வேரி பண்ண போகிறோங்கிறப்ப அப்போ ஸ்பேஸில் என்னவாக இருக்கும், அந்த ஸ்பியர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஆன் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ். அப்போ கிறிஸ்டல் வந்து ரொட்டேட்டட், எதை பொறுத்து ரொட்டேட் பண்ண முடியும், ஏன்னா நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பியர் ஃபிக்ஸ்டாக இருக்குது. அப்போ ஃபிக்ஸில் இருக்கப்போ அதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். அந்த ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொட்டேட் பண்ணுறோம். அதாவது இட் மீன்ஸ் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து இசட் ஆக்சிஸை பொறுத்து அதை ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணுறப்ப என்டையர், அதாவது கிறிஸ்டலில் டிஃபைன் பண்ணக்கூடிய என்டையர் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்மே என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ, அதாவது கிறிஸ்டல் எவ்வளோ ரொட்டேட் ஆகுதோ அது சேம் அமௌண்ட்டு சேம் ஆக்சிஸில் என்ன ஆகும் அப்படின்னா அதுவுமே ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்மே ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே டைப் ஃப்ராக்ஷன் கிடைக்குது. அப்போ இந்த கிறிஸ்டல் வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. அப்போ ஈச் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பாயிண்ட் வந்து ட்ராவர்ஸ் த சர்க்கிள் ஆஃப் த ரொட்டேஷன் ஆக்சிஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ராவர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அப்போ நமக்கு டைப் ஃப்ராக்ஷன் வீக் வந்து நமக்கு என்ன பண்ணும், அக்யூர், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அக்யூர் ஆகும். அப்போ அந்த சர்க்கிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்செக்ட்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எவால்ட் ஸ்பியரோட சர்ஃபேஸில் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு இன்டர்செக்ட்ஸு ஆகிருக்கும். அங்கே அந்த ஃபிகர் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் வந்து எதுக்கு காமனாக யூஸ் ஆகும் அப்படின்னா சிங்கிள் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் குரூப்பையும் யூனிட் செல்லோட டைமென்ஷனையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் வந்து பவுடர் ஆர் டி பை ஸ்கேரர் மெத்தட். அதாவது பவுடர் தேர்ட் மெத்தடை பார்த்துக்கலாம், அந்த தான் இங்கேயும் சொல்ல வரோம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல், எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஈக்குவல் டு ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தடுக்கு ஈக்குவல் தான். ஆனால் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து வேரிடு, அதாவது ஓவரால் பாசிபிள் ரொட்டேஷன் சைமல்டேனியஸ். அதாவது அது வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா ரொட்டேட் பண்ணோம், இங்கே என்ன பண்ண மாட்டோம்னா ரொட்டேட் பண்ணாமல் நம்ம வந்து இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேஷன், அதாவது அது ரொட்டேஷன் பண்ண தேவையில்லை. எது அப்படின்னா இந்த பவுடர் மெத்தடை. இந்த ஆக்சிஸ் ரொட்டேஷன் வேரிடு ஓவரால் பாசிபிள் ஓரியன்டேஷன் சைமல்டேனியஸ்லி, அதாவது சைமல்டேனியஸாக அதோட எல்லா பாசிபிள் ஓரியன்டேஷனுமே என்ன ஆகும்னா வேரி ஆகும். நம்ம ரொட்டேட் பண்ணி தான் வேரி ஆக வேண்டியதில்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆகும். ரொட்டேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரிக்கே வந்து இதுவும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அந்த இதே ஈக்குவல், அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேட் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கான சாம்பிள் இங்கே வந்து இன் ப்ராக்டிஸ்க்காக இவங்க யூஸ் பண்ணக்கூடிய வந்து பாலிகிறிஸ்டலின் சாம்பிள் ஆர் பவுடர். பாலிகிறிஸ்டலின் நிறையா கிறிஸ்டல் அங்கே இருக்க மாதிரி பாலிகிறிஸ்டலின் சாம்பிள் ஆர் பவுடர் அதான் வந்துங்க யூஸ் பண்ணோம். ஏன்னா இண்டிவிஜுவல் கிரைன் அங்கே என்ன இருக்குன்னா ஒரு எமார்மஸ் ஆன் அட்டாமிக் ஸ்கேல், பட் அது வந்து என்னென்னா ஓரியன்ட் ரேண்டம்லி ஓரியன்ட் ஆயிரும். நம்ம இதுக்கான ரீசன் ஏற்கனவே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஆன் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபிக்ஸிங் இன்சிடென்ட் வேவ் வெக்டர், அதாவது ஸ்பியரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இது என்ன பண்ணுது அப்படின்னா அலோவிங் த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் டு ரொட்டேட் த்ரூ ஆல் பாசிபிள் ஆங்கிள் பொறுத்து, அதாவது ஆரிஜினை பற்றின எல்லா ஒரு பாசிபிள் ஆங்கிள்ஸ்லையுமே என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். நம்ம ரொட்டேட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டைப் ஃப்ராக்ஷன் கண்டிஷன். அப்போ இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஈச் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர் வந்து ஜென்ரேட் த எஃபெக்டிவ்லி எதை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த ஆரிஜினை பற்றின ஒரு ஸ்பியர் ஆஃப் த ரேடியஸ் அந்த ஜி வந்து நமக்கு ரொட்டேட் பண்ணுது. நெக்ஸ்ட் எவால்ட் ஸ்பியர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் அந்த ஸ்பியரில் வந்து இன்டர்செப்ட் ஆகி நமக்கு அந்த லா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி நமக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா இந்த டைப் ஃப்ராக்ஷன் வீக்கர் கிடைக்கிறோம். ஃபார் எதுக்கானதுன்னு பார்க்குறப்ப ஆல் பாசிபிள் பிளேன்ஸ், அதாவது சைமல்டேனியஸாக ஓரியன்டேஷன் ஆகிருக்கக்கூடிய
பாசிபிள் பிளேன்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த லா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதாவது ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் வந்து டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இங்கே இருக்கக்கூடிய டைஃப்ராக்ஷன் அந்த பீக்கோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்சென்ட்ரிக் கோன், அதாவது கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரிக்க இருக்கும். நீங்கள் ஃபிகரில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அப்போ அவ்வளோதான் கான்சென்ட்ரிக் ரிங். அப்போ அந்த 2 மெத்தட்லையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபைனலாக கிடைக்கும் ஸ்பாட்டாக கிடைக்கும். இது மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரிக்க இருக்கும். அவ்வளோதான் நீங்கள் பார்த்த டாபிக்கு. நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் எவால்ட் ஸ்பியர் ரிமைன், அந்த ஸ்பியர் வந்து ரிமைன் ஃபிக்ஸ்டு. அப்போ ரிமைன் அதாவது நம்ம வந்து ஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த மெத்தடில் ஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த லாவை மெத்தடில் நம்ம எதை பண்ணோம், அதை வந்து ஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் வேவ் லென்த்தை வெரி பண்ணுற மெத்தட். வேவ் லென்த் வெரி ஆகுதுன்னா அதோட ரேடியஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ அதோட ஸ்பியர் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்காது. அப்போ இந்த இதுவும் வராது. பவுடர் மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஸ்பியரை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். நம்ம இதில் மட்டும்தான், இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தடில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தட். செகண்ட் கொஸ்டின், விச் மெத்தட் இஸ் பெஸ்ட் ஃபார் டிட்டர்மின் த கிறிஸ்டல் ஓரியன்டேஷனை வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எது வந்து சூட்டபுளாக இருக்கும், இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருந்தோமா. அப்போ எதுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த கிறிஸ்டல் ஓரியன்டேஷனை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது என்ன மெத்தடு, இந்த லாவே மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, லாவே மெத்தட். தேர்ட் கொஸ்டின், இந்த ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தடில் டைஃப்ராக்ஷன் இஸ் அப்டைன், எப்படி டைஃப்ராக்ஷன் வந்து நமக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இதை வேரி பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது என்ன மெத்தடு, அது வந்து லாவே மெத்தடு. ரொட்டேட்டிங் டிடெக்டர் எந்த டிடெக்டருமே ரொட்டேட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இன்டர்பிளானர் ஸ்பேசிங்கை பற்றி நம்ம எதுவுமே படிக்கல. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரொட்டேட்டிங் கிறிஸ்டலை ரொட்டேட் பண்ணி தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம டைஃப்ராக்ஷன் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், டைஃப்ராக்ஷன் பட்டன் இந்த பவுடர் மெத்தடில் எப்படி டைஃப்ராக்ஷன் வீக் வந்து நமக்கு அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்குறப்ப ஸ்பாட்டாக கிடைக்கும். எதில் அப்படின்னா இந்த லாவி மெத்தட்ஸ் அதெல்லாமே ஸ்பாட்டாக கிடைக்கும். இங்கே மட்டும் தான் எப்படி இருக்குன்னா கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி கிடைச்சிருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்குறப்ப இந்த லாவி மெத்தடில் எந்த பேராமீட்டர்ஸ் வந்து வெரி பண்ணுறோம், இதுதான் ஏற்கனவே இதுலேன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வேவ் லென்த்தை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வெரி பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அதோட பார்ட் 2 வீடியோ, அந்த லாவி அண்டு ஃப்ராக் ஈக்குவேஷனோட நம்ம பார்ட் 2 வீடியோ தான். அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த இதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அந்த ஃப்ராக் பீக்கு, அந்த டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அதில் வந்து 3 மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து அந்த கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கான இன்டர்பிளானர் ஸ்பேசிங் ஃபார்முலா வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த மெத்தட்ஸுமே பார்த்துருந்தோம். அதெல்லாம் 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஒன்று லாவே மெத்தடு, இதில் என்ன பண்ணியிருப்போம், லாவே மெத்தடில் வேவ் லென்த்தை சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதுவே வந்து ரொட்டேட்டிங் கிறிஸ்டல் மெத்தடில் என்ன பண்ணியிருப்போம், அப்போ கிறிஸ்டலோட ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். அதுவே வந்து ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து கிறிஸ்டலை ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து அங்கே வந்து டைஃப்ராக்ஷன் பீக் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அதுவே வந்து நெக்ஸ்ட் வந்து பவுடர் டைஃப்ராக்ஷன் மெத்தடில் இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய கிறிஸ்டலைட்ஸ், அதாவது நிறைய கிறிஸ்டல்ஸ் வந்து அங்கே இருக்கிறதுனால அது எதுவுமே நம்ம ரொட்டேட் பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஸ்பியரோட இதில் வந்து டச் ஆகி நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் பீக் வந்து கிடச்சிருக்கும். அதாவது ஆல் பாசிபிள் கிறிஸ்டல் ஓரியன்டேஷன் அதாவது ஒரு சைமல்டேனியஸாக கிறிஸ்டல் ஓரியன்டேஷனுக்கு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் கிடச்சிரும். இது வந்து கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி நமக்கு
கிடச்சிச்சு. அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கம்யூனிட்டி தான் அதுவும். அங்கே வந்து ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சருக்கான ஃபேக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது டைப் ஃப்ராக்ஷன்ஸ் இதோட கண்டினியூட்டி வீடியோ தான். சரி, ஓகே, தேங்க்யூ.